வீடியோ போட்டிருந்தோம். அது எங்கள் ஊருன்னு சொல்லி போட்டிருப்பேன். சரி, அது எங்கள் ஊரில், எங்கள் ஊர் பக்கத்து ஊர். சரி, இப்போ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிள்ளைக்கு ஆள்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 40 ரூபாய். சரி, சாரி, நான் எங்கள் ஊருக்கு பேர் சொல்ல மாட்டேன். ஸ்ரீரங்கபுரம். எங்கள் ஊர் தேனி மாவட்டம் ஸ்ரீரங்கபுரம். எங்கள் ஊர் ஃபுல்லாக பசுமையாக இருக்கும். அதுதான் இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. இனிமேல் அந்த வீடியோவாக வராது, விளாகிங் தான் போடுவோம். ஆனால் அந்த மாதிரி வீடியோ இனி வரணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த என்ன வீடியோ போடலான்ட்டு. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மக்காச்சோளமாக போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்க எப்படி மக்காச்சோளம் எல்லாம் இருக்குது. இனி உள்ளே போய் பார்ப்பலாம். அது எங்கள் கம்மாய் இருக்குது, ஒரு கம்மாய். அந்த கம்மாயிலேருந்து தண்ணி ரொம்ப இருக்குது சொல்கிறாங்க. அங்கே போய் பார்ப்போம். வாங்க அங்கே போவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்மாய்க்கு இன்னி போகணும். பாருங்கள், அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், பூரா மக்காச்சோளமாக போட்டு வச்சுருக்காங்க. மக்காச்சோள சீசனான்னு தெரியலை, அதனால் மக்காச்சோளமாக போட்டு வச்சுருக்காங்க. மழை பெய்யறதுனால அங்கே கம்மாய் இன்னி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் கம்மாயிட்ட போய் காட்டுறோம். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்மாய்க்கு தான் போயிட்டுருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலான்னு தோணுச்சு. சிட்டியில் இருக்கவங்களாம் இங்கே வந்து ஒரு தடவையாக பாருங்கள் எங்கள் ஊரை. எங்கள் ஊர் பேர் ஸ்ரீரங்கபுரம், தேனி மாவட்டம். தேனி மாவட்டமே பசுமையாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் அதோட பசுமையாக இருக்குது. தேனி மாவட்டத்துக்குள்ளே எங்கள் ஊர் நல்லாயிருக்கும். பாருங்கள், கம்மாய்க்கு தான் போயிட்டுருக்கோம். என்னால் தொண்டை வேறு என்னமோமா இருக்குது. அதனால தான் வீடியோ ஒரு வாரம் ஒரு நாள் தான் போட முடியுது. ஸ்கூல் வேறு திறந்துட்டாங்களா, அதனால் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரை பற்றி ஏதாவது போடணுன்னா கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொன்னாங்கன்னா நான் அடுத்த அந்த வீடியோவே எடுத்து போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். போயிட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போவோம். மக்காச்சோளம் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. இங்கிட்டலாம் அந்த தீப்பெட்டி செய்வாங்கள்ல, அந்த குச்சி செய்கிறதுக்கு, அந்த குச்சி செய்கிறதுக்காக மரம், இந்த மரம் இருங்க அந்த சைடு அங்கே இருந்தால் இந்த மரம் தான். சரி வாங்க போவோம், டக்குன்னு வாங்க போவோம். போய் அவங்களுக்கு காட்டிட்டு காலகாலத்து வீட்டில் போய் வீட்டுக்கு போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்மாயில் போய் போவோம். இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ட்ரோன் மட்டும் இருந்தால் இதில் ட்ரோன் ஷாட்டில் பார்க்கலாம். ஆனால் எங்கள் கிட்ட ட்ரோன்லேயே இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுலேருந்து வந்து ஏதாவது ஒரு இது வந்தால் ட்ரோன் வாங்கலாம். பார்ப்போம், ட்ரோன் வாங்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரோனை வாங்கணும். அங்கே ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் இந்த சீசன் ஃபுல்லாக. அங்கே உழுதுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கொக்கா இருக்குது. இங்கே பாருங்கள், மக்காச்சோளத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் போவோம். எவ்வளோ வருஷமாக இன்னைக்கு கொஞ்சம் தான் கம்மாய். அந்த நெட்டாக தெரியல, அந்த அங்கே அந்த அங்கே தான் அந்த கம்மாய் இருக்குது. வாங்க போவோம், அங்கே போய் சந்திக்கலாம். இங்கே வந்து நாற்று நெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. முன்னாடி ஒரு தாத்தா நாற்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. வாங்க கம்மாய்கிட்ட போய் ஒரு நேரத்தில் தான் வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. இங்கே வெண்டைக்காய் செடி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் வெண்டைக்காய் பூன். வாங்க, இவ்வளோ பூ இவ்வளோ இதாக இருக்கணும். மழையெல்லாம் தான் இருக்குது இங்கே சுற்றி. மழை, ஒரு ஃபேன் இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு மழை, மேகம் தான் எங்கள் ஊரில் அழகாக. இந்த இடத்துலையே பார்த்தா நல்லாயிருக்கு. இங்கே அந்த கிட்ட வந்தாச்சு. அந்த நெட்டாக இருக்குல்ல, வீடியோவில் தூரமாக தெரியல, நான் கிட்ட வந்தாச்சு கொஞ்சம். அங்கே தான் அந்த நெட்டாக, அப்படியே நெட்டை ரோட்டில் போனால் அந்த இருக்கும். அதையும் பார்ப்போம். பாருங்கள், இந்த அங்கே உழுதுட்ருக்காங்க. நான் இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கேருந்து நல்லா தெரியலை. அங்கே குக்கெல்லாம் வேறு வந்துட்டுருக்கு. பாருங்கள் அங்கே உழுதுட்ருக்காங்களா. பின்னாடி ஃபுல்லாக, பின்னாடி ஃபுல்லாக குக்காக தான் இருக்குது. அங்கே மழை வருது. மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் அந்த காத்தாடி, இந்த மலை எல்லாமே தெரியுது. இது வாங்க போவோம். எவ்வளோ தூரமாக தெரியுதா வீடியோலேயே நிஜமாலே தூரமாக தான் இருக்குது. இந்த இங்கே வர நாட்டு நட்டிட்டாங்க. வாங்க அதையும் பார்ப்போம். இந்த ஃபேன் கிட்ட வந்தாச்சு. அங்கே ஃபேன் சுற்றுற சவுண்டு குவான்னு கேட்டுகிட்டே இருக்குது.
அதே மக்காச்சோளமாக இது என்னன்னு தெரியல, ஆனால் காற்றுக்கு அப்படியே ஆடுது பாருங்க. நான் அதே சொன்னது அன்னைக்கு சொன்னது தான். அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம்ல, அதுலேயும் சொன்னது தான். இந்த இயற்கையெல்லாம் பார்க்காம நீங்கள் சிட்டியில் இருக்கீங்களே, ஒரு தடவையாக நீங்கள் வந்து பார்க்கணும். சிட்டியில் இருக்கிறவங்க இதை பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க சுற்றி வாங்க. நாற்று நட்டி வர வச்சுருக்காங்க இங்கே. க்ளோஸ்அப் போய் பார்ப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாற்று நட்டிருக்காங்க. இது ஒரு கிட்ட இருக்குது. இந்த தோட்டம் மட்டும்தான் கிட்டதில் இருந்துச்சு. அதுதான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பாருங்க அவ்வளோ பசுமையாக இருக்குது. இப்போ தான் நட்டியிருக்காங்க. இதை இங்கே கால்வாலேருந்து அந்த ஆற்றுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்குங்க. பாருங்க அங்கே அந்த கம்மாயை போய் கிட்ட போய் பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காற்று இங்கே ரொம்ப அடிக்கும். எல்லாம் கண்டுக்காய்ங்க குறைன்னு இந்த இயற்கை காட்சி வச்சுங்க. கம்மாய் வேலை போகலாம். பாருங்க ஒரு மியூசிக்கை போட்டு பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நேச்சுரலாக காட்டும். ஆனால் காற்று இங்கே ரொம்ப அடிக்குது. பாருங்க இங்கே ஃபஸ்ட்டு அதை காட்ட மாட்டேன், இதை பாருங்க. அடுத்து நம்ம வந்த இடத்த பாருங்க, அப்புறம் நான் அந்த இதை காட்டுறேன் கம்மாயை. எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதோ அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த நிலத்துல உழுதுட்ருக்காங்க. இந்த அங்கே இருக்காங்க, அங்கே மலை இருக்குது. இங்கே எங்கிட்டு பாருங்கள், இங்கிட்ட ஒரு மலை இருக்குது, ஃபேன் இருக்குது. அடுத்து நம்ம முக்கியமான எதுக்கு வந்தோமோ அதை பார்ப்போம். பாருங்க டன் 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 டன். எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க. காற்று ரொம்ப காற்று அடிக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இதில் பாருங்க ஒரு க்ளோஸ்அப் பார்ப்போம். பாருங்க எவ்வளோ தண்ணி வருது. ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இங்கே இருந்து அலங்குனா கீழே விழுந்துருவாடா. நீங்கள் பாருங்க தம்பி தண்ணியில் இறங்க போகிறான், கீழே விழுந்துட போகிற பார்த்து. சரி பாருங்க அப்படியே சுற்றி பாருங்க. காற்று வர அடிக்கும். அங்கே எவ்வளோ தண்ணி, அதுக்குள்ளே இறங்கிட்டு செருப்பு நிறைஞ்சு போச்சுன்ட்டாங்க. சரி பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ தண்ணி வருது ஃபுல்லாக. நானே இப்போ தான் பார்க்குறேன் எங்கள் ஊரில் இவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு. வந்ததை நான் இப்போ தான் பார்க்குறேன். பாருங்க இங்கே இருந்து இன்னொரு இடத்துல இருந்து மேலே இருந்து பார்ப்போம், மேல் வியூ எப்படி இருக்குன்ட்டு. இந்த இங்கேருந்து தண்ணி வரும். இதுலேருந்து இங்கே திறந்து விட்டால் தான் இங்கேருந்து தண்ணி வரும். இங்கே திறந்து விட்டால் தண்ணி வரும். செல்லு கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயத்திலே பாருங்க எவ்வளோ தண்ணி. காற்று வர ரொம்ப காற்று அடிக்குதா, அதனால் வீணவே சவுண்டு குவாலிட்டி நல்லா இல்லாட்டி மன்னிச்சுக்கோங்க. செல்லில் தான் எடுக்கிறேன், கேமரா பார்க்குற அளவுலாம் இங்கே நம்ம சேனல் வளரல. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, நான் திரும்பி சொல்லுவேன், எல்லா வீடியோவில் சொல்லணும். பாருங்கள் வில்லேஜ் பாய்ஸ்ன்னுட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் வில்லேஜ் பாய்ஸ் காலு. பாருங்க எப்படி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் பாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களது விரும்புகிறது உங்கள் வில்லேஜ் பாய்ஸ். Thank you.